Hi everyone, this is from CBS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்பிடம் ஒப்படைத்தார் வெனிசுலா பெண் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ வெனிசுலாவினுடைய அந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா மரியா கொரினா மச்சாடோ. ஸோ இவர்களுக்கு தான் அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கடந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ நோபல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 6 துறைகளில் வந்து இது வழங்குவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமைதிக்கு, அதுக்கப்புறமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி லிட்ரேச்சர். ஸோ இதில் பீஸுக்கான அந்த நோபல் பரிசு வந்து நார்வேல இருக்கக்கூடிய அந்த நோபல் கமிட்டி வழங்குவாங்க. மற்ற எல்லாமே ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய அந்த நோபல் கமிட்டி வந்து பரிசு வந்து வழங்குவாங்க. இதுல அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பரிசை வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்புக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நோபல் பரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்காக நார்வேல இருக்கக்கூடிய அந்த நோபல் குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டால் அதை ரத்து செய்யவோ பகிர்ந்து கொள்ளவோ அல்லது மற்றவர்களுக்கு மாற்றவோ முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பதக்கம் கைமாறலாம், ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்ற பட்டத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் பராக் ஒபாமாவுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய சிறார்களின் 47 லட்சம் சமூக வலைத்தள கணக்குகள் நீக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆஸ்திரேலிய அரசு பார்த்தீங்க அப்படின்னா சிறார்கள், அதாவது 16 வயதுக்கு குறைவான இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நேரம் கழிப்பதை கவனத்தில் கொண்டு ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறார்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சமூக வலைத்தளங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சமூக வலைத்தளங்களுக்கு வந்து அதிகமான அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா 47 லட்சம் கணக்குகளை வந்து அந்த பர்டிகுலராக டிக்டாக், வாட்ஸ்அப் போன்ற அந்த சமூக வலைத்தள நிறுவனங்கள் வந்து அந்த சிறார்களுடைய கணக்கை வந்து முடக்கி இருக்காங்க. ஸோ இது மெயினாக யாருக்குன்னு பார்க்கும்போது 16 வயதுக்கு குறைவான சிறார்களுக்கு தான் அந்த சட்டம் வந்து ஆஸ்திரேலிய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை விசாரணை குழுவுக்கு எதிரான நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனு தள்ளுபடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டி ஜுடிஷியரியில் வந்து கவர் ஆகும். ஸோ அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா யஷ்வந்த் வர்மா. ஸோ இவருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அளவில் வந்து அந்த பாதி எரிந்த நிலையில நிறைய பணம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக தான் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆர்டிகிள் 124. ஸோ 124 படி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா proven misbehavior or incapacity. ஸோ இதன் அடிப்படையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 124. ஸோ இதுவே நம்ம ஹை கோர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 270. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹை கோர்ட் ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ சேம் ப்ரொசீஜர். ஸோ 218 என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆர்டிகிள் 124 டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இன் ரிமூவல். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 124 படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த குற்றச்சாட்டின்படி இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பீச்மெண்ட்.
ஸோ இந்த இம்பீச்மெண்ட் குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்ல இருந்து தான் அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த எப்படி ஒரு இம்பீச்மெண்ட் படி இம்பீச்மெண்ட்டுக்காக ஒரு ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ப்ரொசீஜரை வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து தான், அந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ஆர்டிகிள் 124 வந்து எப்படி எதுக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதற்காக தான் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபாலே நம்ம அதற்கான ரிமூவல் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். அதுவே ராஜ்யசபாவா இருந்ததுன்னா 50 மெம்பர்ஸ் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி சேர்மேன் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ லோக்சபா வந்து அதற்கான ரெசல்யூஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுவாங்க, அதில் கிரவுண்ட்ஸ் இருக்கா, காரணங்கள் இருக்கா இல்லையான முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதற்காக ஒரு கமிட்டியை வந்து இதை என்கொயரி பண்றதுக்காக ஒரு 3 மெம்பர் கமிட்டியை வந்து போடுவாங்க. ஸோ இவங்களும் ஆமா இதுல வந்து கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இன் போத் தி ஹவுசஸ், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாராளுமன்றத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்தி அதுல மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, பாராளுமன்றம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாராளுமன்றம் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசென்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பிளஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது இப்போ லோக்சபாவை எடுத்தீங்க அப்படின்னா அதுல அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது டோட்டல் மெம்பர்ஸ்ல வந்து 50% மேல கண்டிப்பா இருக்கணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2/3 இந்த ரெசல்யூஷனுக்கு வந்து ஆதரவா சைன் பண்ணாங்க அப்படின்னா இது 2 அவையிலையும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இது யார்கிட்ட போகும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட போகும். ஸோ இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்சபால இனிஷியேட் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட போயிருக்கு. ஸ்பீக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 மெம்பர் கமிட்டியை வந்து என்கொயரி பண்றதுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இதை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிபதி யஷ்வந்த் சர்மா வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. துரை முருகனுக்கு அண்ணா விருது, பெரியார், காமராஜர், பாரதியார் விருதுகளும் அறிவிப்பு. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான அந்த விருதுகளை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து முன்னாடியே அறிவிச்சிருப்பாங்க. அந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் நாள், ஜனவரி 16ஆம் தேதி தான் திருவள்ளுவர் நாள். அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் திரு தொண்டர்களுக்கு தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆகம அறிஞர் மூப்பே சத்யவேல் முருகனார், பெரியார் விருது பார்த்தீங்க அப்படின்னா வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களுக்கு, அம்பேத்கர் விருது சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்தனை செல்வன், காமராஜர் விருது SM இதயத்துல்லா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா, பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதி, திருவிக விருது முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு, அதே மாதிரி விஸ்வநாதம் விருது முனைவர் செல்லப்பா, கலைஞர் விருது மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் எழுத்தாளர் விடுதலை விரும்பி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா விருது தொகையாக ரூபாய் 5 லட்சமும் 1 பவுன் தங்க பதக்கம் அவற்றுடன் தகுதியுரையும் பொன்னாடையும் அணிவித்து திருவள்ளுவர் நாளன்று இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது.